ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 12 ஜூன் 2025. பாப் தாதாவினுடைய மகா வாக்கியம். अंतर्मुखी की निशानी सदा सागर के तले में कोये हुए गंभीर मूरत. உள்நோக்கு முகமானவர் இவங்க தன்னை பற்றிய சிந்தனையில் இருக்காங்க. எப்படி நம்ம தாதிகளை எல்லாம் பார்க்குறோம், அவங்க ஃபங்க்ஷனில் இருப்பாங்க, ப்ரோக்ராமில் இருப்பாங்க, ஆனால் அவங்க தன்னை பற்றிய சிந்தனையில் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் இல்லை, பாபா நினைவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது இல்லையா? ஆக அதுபோன்று உள்நோக்கு முகமாக தன்னை பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடியவர்களின் அடையாளம் என்னவென்றால், அவர்கள் அந்த கடலின் ஆழத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய கம்பீர மூர்த்தியாக இருப்பார்கள். அதாவது பாபாவினுடைய, சிவபாபாவினுடைய அன்பு நினைவில் ஆத்மா மூழ்கி இருக்கு. चेहरे द्वारा आत्मिक स्थिति के चिन्ह दिखाई देंगे. ஆக அவர்களுடைய முகத்தின் மூலமாக ஆத்மீக ஸ்திதியின் அடையாளம் என்பது தெரியும். முகத்தின் மூலமாக ஆத்மீக ஸ்திதியின் அடையாளம் தென்படும். இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க, ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா நமக்கு ஃபீல் ஆகுமா? एक और मनन चिंतन करने वाला चेहरा और फिर रमणीक अर्थात मुस्कुराता हुआ चेहरा, दोनों ही लक्षण सूरत से प्रत्यक्ष होंगे. ஒரு புறம் மனன சிந்தனை, ஞானத்தை சிந்தனை செய்யக்கூடிய முகம், அதாவது முகத்தில் அப்படியே ஞான சிந்தனை செய்கிறாங்கன்னு ஏதோ எழுதி ஒட்டலை. அதனோட அர்த்தம் என்ன? ஆத்மா குஷியாக இருக்குது. ஞான சிந்தனை இருக்கக்கூடிய இடத்துல ஆத்மா நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் அதுக்கு கிடைக்குது. ஓ இதுதானா அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வருது, ஒரு ஃபீலிங் வருது, அப்போ குஷியாக இருப்பாங்க. மற்றும் ரமணீகரமான, அதாவது மலர்ச்சியான முகமுடையவர்கள், இந்த ரெண்டுமே அவர்களுடைய முகத்தின் மூலமாக அனுபவமாகும். சாரத்தில் அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க தனிப்பட்டவங்களாக தெரிவாங்க. அவங்களோட முகத்தில் ஒரு சாந்தி இருக்கும், அவங்களோட முகத்தில் ஒரு குஷி இருக்கிறது அனுபவமாகும். अंतर्मुखी सदा हर्षित मुख दिखाई देंगे क्योंकि माया का सामना करना समाप्त हो जाएगा. எனவே உள்நோக்கு முகமாக இருக்கக்கூடியவர்கள் சதா மலர்ச்சியான முகமுடையவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அங்கு மாயையை எதிர்த்து போரிடுவது என்பது முடிந்துவிடும். ஏன்னா அங்கே தான் மாயை வர்றதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. மாயை வீணான எண்ணங்கள் மூலமாக வருது. ஆனால் நான் என்னை பற்றிய சிந்தனையில் இருக்கிறேன், தேவையில்லாமல் வெளிப்புறமாக நான் போகிறதில்ல. எப்படி இந்த மாதம் முழுவதும் பாபா நமக்கு மம்மாவினுடைய பாயிண்ட் பற்றி புரிய வைக்கிறார் இல்லையா? அப்போ அதில் மம்மாவினுடைய ஒரு குணம் என்ன சொல்லி கொடுத்துருந்தாரு? கம்பீரத்தன்மை. அவங்க அதிகமாக வெளிப்புறத்தில் வர்றதே இல்லை. தேவையான விஷயத்தில் தலையிடுவாங்க, அதை என்ன செய்யணுமோ செய்கிறாங்க, ஆனால் வீணான விஷயங்கள் அவங்க போகிறதில்ல. அப்போ அந்த ஒரு கம்பீரத்தன்மை, அதே சமயத்தில் முகத்தில் ஒரு குஷி இருக்கும். மம்மா கூட சொன்னாங்க இல்லையா, மம்மா கம்பீரமாக இருப்பாங்க, ஆனால் சீரியஸாக இருக்க மாட்டாங்க, குஷியாக இருப்பாங்க, ரமணீகரமாக இருப்பாங்க. ஸோ அதே போல் நம்மையும் பாபா சொல்கிறாரு, மாயையினுடைய சண்டை இல்லாத காரணத்தினால் அவர்கள் முகம் குஷி நிறைந்ததாக இருக்கும். ஸோ இன்றைக்கான சாரம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஞான சிந்தனை மற்றும் ஆத்ம உணர்வில் இருந்து பாபாவுடைய அன்பை அனுபவம் செய்ய வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.